ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திங்கக்கிழமை காலையிலே ஹர்ஷத்தை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்கள் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணுன்னு ரெடி ஆகிட்டோம். ஏன்னா இன்னையிலேருந்து அடுத்த திங்கக்கிழமை வரைக்கும் ஒரே ஃபங்க்ஷன் தான். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம பழைய ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் பிரிக்காமல் எப்படி இது வந்து என்னோட காலேஜ் டைம்லேயே உள்ள மதுபாலா சுடிதார் ரொம்ப ஃபேவரேட், ஆனால் பயங்கர டைட்டு. அதுதான் வந்து பிரிக்க கொடுத்துருந்தேன். ஸோ கிளம்பி எடுத்து வந்து ரயில்வே கேட்டில் கரெக்டாக மாட்டிக்கிட்டோம். ஸோ கேட்டை திறந்த உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் போயிருந்தது பால்காய்ப்பு வீடு. அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டே சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் வீடெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர வழியிலே பர்த்டே வீடு என்கேஜ்மெண்ட்டுன்னு லைனாக அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தோம். ஸோ வர வழியில் நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருந்தேங்க. வேறு ஒன்றும் இல்லை, இந்த பச்சை பசேல்னு இருக்கிற அழகான இடம் தான். இதை வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோ என்னோடய FB, யூடியூப், இன்ஸ்டா எல்லாத்துலேயும் போட்டு கன்னியாகுமரியில் இது என்ன லொக்கேஷன் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் இதை பறக்கப்பத்துன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இது பறக்கப்பத்து இல்லை, சுசீந்திரத்துலேருந்து பறக்கைக்கு போகக்கூடிய வழியில் இந்த மாதிரி தான் பச்சை பசேல்னு இருக்கும். ஸோ நாங்கள் ஏன் இந்த இடத்துல நின்றுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மீன் தொட்டிக்கு போட வேண்டிய நிறைய வகையான கலர் பாசியெல்லாம் இந்த வயல் கரையில் கிடைக்கும். நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.